இங்குவானல் ஹெர்னியா எல்லா விதமான வயசு உள்ளவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். சின்ன வயசு குழந்தைகளுக்கும் இருக்கலாம், இளைஞர்கள் அண்ட் முதியோர்களுக்கும் இந்த ஹெர்னியா வரலாம். ஸோ இந்த ஹெர்னியா வரும்போது அவங்களுக்கு அந்த அடிவயிறும் தொடையும் சேர்கிற இடத்துல ஒரு வீக்கம் இருக்கும். சில பேருக்கு வயிற்று வலி, அதில் அந்த ஸ்வெல்லிங் இருக்கிற இடத்துல வலி வரலாம். சில பேருக்கு மெயினாக இளைஞர்களுக்கு இந்த ஹெர்னியா இருக்கும்போது அது அடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடைச்சிக்கிடுச்சின்னா அவங்களுக்கு வயிறு வீக்கம், வாந்தி, அந்த மலச்சிக்கல் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸை சர்ஜனை பார்க்குறது நல்லது. அவங்க பார்த்துட்டு மற்ற டெஸ்ட்டுகள், தேவைப்பட்ட டெஸ்ட்டுகளை செய்வாங்க. மெயினாக இந்த ஹெர்னியா ஆனது தொடர்ந்து இருமல் இருக்கிறவங்க, அதாவது கிரானிக் லங் டிசீஸ் இருக்கிறவங்க, ஆஸ்துமா அந்த மாதிரி இல்லை டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து இரும்புறதுனால வயிற்றில் ப்ரெஷர் அதிகமாகி குடலானது வயிற்றுக்குள்ள குடல் இறக்கமாக மாறிடும். சில பேருக்கு மலச்சிக்கல், தொடர்ந்து நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி வயசானவங்க, முதிர்ந்தவங்களுக்கு மெயினாக மேல் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு யூரின் போகிறதுல அடைப்பு ஏற்படலாம். ப்ராஸ்டேட்ன்ற ஒரு கிளாண்ட் என்லார்ஜ் ஆகிறதுனால யூரின் போகிறதுல அவங்களுக்கு கஷ்டம் அதனால அவங்க யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கும்போது, முக்கி போகும்போது அவங்களுக்கு வயிற்றில் ப்ரெஷர் அதிகமாகி அதனால் குடல் இறக்கம் வரலாம். ஸோ இந்த மாதிரி குடல் இறக்கம் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா குடலில் அடைச்சிக்கிச்சுன்னா சிறுகுடல், அப்புறம் மேஜர் ஆப்ரேஷனாக பண்ண வேண்டியதாக போகலாம். இப்போது இந்த ஹெர்னியாவை ஓப்பன் சர்ஜரி, அதாவது மெஷ் என்கிற ஒரு வலையை வச்சு ஓப்பன் சர்ஜரியும் பண்ணலாம். அதையே லேப்ரோஸ்கோப் மூலமாகவும் வலையை வச்சு பண்ணலாம். ஸோ இது முறையான சிகிச்சை செய்துக்கிட்டோம்னா இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்லேருந்து விடுபடலாம்.